வேலை ஏதாவது வச்சிருப்பேன்னு சொன்னால் அது உனக்கு ஆபத்து. உனக்கு மாத்திரம் கிடையாது, உன் குடும்பத்துக்கு ஆபத்து, உன்னுடைய ராஜரீக அபிஷேகத்துக்கும் ஆபத்து. எதையும் விடாத எல்லாம் சங்காரம் பண்ணிடு அப்படின்னு சொன்னால் இந்த சவுல் என்ன பண்ணல, நலமானதை மாத்திரம், கொழுமையானதை மாத்திரம் ஓரம் கட்டி வச்சுக்கினார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஒவ்வொரு முறையும் நான் சபைக்கு வர இல்லை, என்னுடைய சுயத்தை சங்காரம் பண்ணணும், என் மாம்சத்தை சங்காரம் பண்ணணும், என் சுபாவத்தை சங்காரம் பண்ணணும். ஆவியானவர் பேசுவார், நான் பேச மாட்டேன். அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட நாமும் என் சுயத்தை எது வரைக்கும் சாகடிக்கணும், என் மாம்சத்தை எது வரைக்கும் சாகடிக்கணும், என் சுபாவத்தை எது வரைக்கும் சாகடிக்கணும், என்னுடைய ரட்சிப்பை எது வரைக்கும் நான் காத்துக்கொள்ளணும், நான் எது வரைக்கும் மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னால் தேர் இஸ் நோ டைம் ஃப்ரேம். ஏன்னா நம்ம இந்த மோசமான உலகத்தில் வாழ்கிறோம், மோசமான ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறோம், மோசமான ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் நாம் நிதானித்து ஆராய்ந்து அறிந்து சுத்திகரித்து கொண்டு ஆயத்தமாகி நாம் விட வேண்டிய காரியத்தை விட்டு விலக வேண்டிய காரியத்தை விலகி நம்ம கட்டுறதுக்கு பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்று இயேசு வர வரைக்கும், இல்லை நான் சாகிற வரைக்கும். அதை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் நீ துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறத கட் பண்ணணும். பாவியினுடைய வழியில நிக்கிறத கட் பண்ணணும். பரியாசம். சில பேருக்கு வேலை வெட்டியே இருக்காது, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாத்தடிக்கனா மற்ற எல்லாரை குறித்து ஆராய்ச்சி செய்வாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. உன்னை வச்சு உன் குடும்பத்தை, உன் பகுதியை, உன் பட்டணத்தை, உன் தேசத்தை ஆசீர்வதிப்பேன். அதுதான் அந்த ரட்சிப்பினுடைய ஆரம்ப நிலை. நஷ்டம் கிடையாது, துக்கம் கிடையாது, இழப்பு கிடையாது, வெக்கம் கிடையாது. என்ன நடக்குமா? நீ செய்யறது எல்லாமே வாய்க்குமா. அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து